ஒரு காட்டுல எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சாமா. அங்க 2 பேர் செலெக்ஷன் இருந்தாங்க, சிங்கமும் நாய்க்குட்டியும். எல்லாரும் எனக்கு மட்டும் ஓட்டு போட்டீங்கன்னா நான் உங்களை யாரையும் அட்டாக் பண்ண மாட்டேன். அப்புறம் தினமும் நான்வெஜ் எடுத்துட்டு வருவோம் உங்களுக்கு எல்லாருக்குமே. நீங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் நிறைய மரம் நடுவேன். யாருமே நான்வெஜ்ல சாப்பிடக்கூடாது, ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லி தருவேன். நீங்க மட்டும் எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் தினமும் உங்களுக்கு ஃப்ரூட்ஸா எடுத்து வருவேன். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வந்து தருவேன். அப்போ நீங்களும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். யாருக்கு ஓட்டு போடலாம்? அது ஆர்டர் சொல்லிட்டு நம்மளுக்கு ஓகே தான். அப்படி சொல்லிட்டு தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்மளுக்கு யாருக்கு ஓட்டு போட்டு சொல்லி ஒரு வாரம் கழிச்சு சொல்லலாமா? எனக்கும் அதான் சரி தோணுட்டு. சரி, நானும் ஒரு வாரம் கழிச்சே ஓட்டு போடுறேன். எல்லாரும் ஒரு வாரம் கழிச்சு ஓட்டு போடுவோம். எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நாம தான் இந்த காத்துக்கு நிறைய நல்ல விஷயம் தான் செஞ்சுக்கிறோம். யாரும் அந்த பொப்பிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நம்மளுக்கு தான் எல்லாமே. புலி, நான் ஒன்னு சொன்ன செய்வியா? சொல்லுங்க ரச்சா, நான் செய்யறேன். அந்த பப்பியை பத்தி எல்லாருக்கிட்டையும் தப்பு தப்பா சொல்லி வை, சரியா? ஓகே ரச்சா, நான் பாத்துக்கிறேன். என்ன ஞாபகம் இருக்கா? உன்னை எப்படி மறப்பேன்? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் உனக்காக ஃப்ரூட் சென்டர் இருக்கேன். தேங்க்ஸ். உங்களுக்கு நான் ஃப்ரூட் சென்டர் இருக்கேன், பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிக்குது. புதுசா மரம்லாம் நட்டுருக்கு, நல்லா இருக்கா? எங்க காட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நம்ம காடு என்ன, உங்க காடு எங்க காடுன்றீங்க? காடு ஓகேவா? இனிமே நீ நல்ல ஃப்ரெண்ட்ஸு. எலெக்ஷன் டே வந்துருச்சு. எல்லாரும் யாருக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சிங்கத்துக்கு ஓட்டு போடுறவங்க இந்த சைடு வாங்க, நாய்க்குட்டிக்கு ஓட்டு போடுறவங்க இந்த சைடு வாங்க. சிங்கத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, நாய்க்குட்டிக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், அதை பத்தி எல்லார்கிட்டையும் தப்பு தப்பா தான் சொல்ல சொன்னேன். நீ என்ன சொல்லவே இல்லையா? எல்லாரும் அதுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. எனக்கு ஓட்டு போட்டதுக்கு உனக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். நீ தான் எங்க காத்து நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிது எங்களுக்கு சரி செய்ய. செலிப்ரேட் பண்றேன் இந்த விஷயத்த. கேக் எங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். வா, சீக்கிரமா கட் பண்ணு. பண்ற வெயிட் பண்ணுங்க. ஜட்ஜி வந்து தீர்ப்பு சொல்லிட்டு போட்டோம். இன்னும் நாய்க்குட்டி டேக்குதா, இன்னும் ஒரேயோடு ஓட்டு தேவை. அந்த புலி தானே எங்களுக்கு தெரியும், இதே போய் அடிச்சுட்டு வரோம். என்ன அடிப்பீங்களா? இப்போ அடிச்சுக்கட்டா? அவ்வளோதானே உங்களுக்கு எல்லாருக்கும் வண்டிசா? நாங்களாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தேதி தான், நீ தான் தேதி இல்லாம இருந்த. என்ன சொன்னீங்க? நாங்க அப்படிதான் சொல்லுவோம். இப்பயே ஓட்டு போடுறியா இல்லையா? போட முடியல, நீ என்ன பண்ணுவ? அதுக்காக சண்டை போடாதீங்க, சொல்லத்து கேளுங்க. பரவாயில்ல, அவன் இஷ்டம், அவன் போடத்து. பரவாயில்ல, விடுங்க. ஒழுங்கா அதை பேசி கேளுங்க. ஏன்னா மேலத்துல நான் உங்களை இப்பயே அடிச்சிருப்பேன். நாய்க்குட்டி சொன்னதா தான் விட்டுருக்கேன், இல்லைன்னா எல்லாரும் முடிச்சிருப்போம் உங்களை. சரி, சண்டை போடா, நீங்க பேசி தீர்த்துக்கலாயிட்ட சொல்லத்துனால சரி. இப்போ இந்த பார்ட்டி கேன்சலா? இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நான் அம்மா எடுத்துட்டு வர கேட்க. என்ன நடக்குது? யாருதான் நீங்க வச்சுக்கிறீங்க? தெரிதான் யாரு தாடான்ட்டு, இதான் யார் ஜட்ஜின்ட்டு. தாண்டா இப்படி பண்ணிட்டுக்கிறாரு. ஓட்டு போட விட்டு போக மாட்டாரு. எனக்கும் அப்படிதான் தெரியல, ஏன் ராஜா இப்படி பண்றாருன்னே. ஏன் இப்படி பண்றாரோ? விஷயம் தெரியுமா? உங்க எல்லாருக்கிட்டையும் ராஜா பப்பியை பத்தி கெட்டுதான் சொல்ல சொன்ன. நான் தான் சொல்லலாம். ராஜா எப்படி சொல்றாங்க? ராஜா தப்பு பண்ணிட்டாரு சொல்லாங்க. அப்படி எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. எல்லாரும் தூங்கிட்டுக்கலாங்க. அப்ப ராஜா வந்து கட்டியை கடிச்சு விட்டு போறாரு. கட்டி ஏஞ்சி கட்டிடுச்சு. எல்லாரும் என்னாச்சுன்னு வந்து பாக்குறாங்க. என்னை யாரும் கடிச்சிட்டாங்க, வலிக்குது எனக்கு. யார் பக்கத்துல இருந்தாங்களோ உடனே கடிச்சிருப்பாங்க. எதுவும் பண்ணல, என்ன சொல்லாதீங்க. நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்புங்க. நான் இது வரைக்கும் பண்ணிருக்கேன் உங்க காட்டுக்கிற தப்பா? நீங்களே சொல்லுங்க. இவங்க 4 பேர் மேல தான் டவுட்டாவே இருக்கு நம்மளுக்கு. கட்டி பூனை, செகண்ட் ஹைனா, தேர்டு புலி, சீதா,
இப்போ யார் சொல்லிட்டுன்னு தெரியலையே, கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒருத்தவங்கிட்ட ஒரு ரீசன் கேட்க இப்போதான் தெரிஞ்சுக்குது. என் மேலே அப்படி சந்தேகப்போதா நான் எதுவும் பண்ணவே மாட்டேன். சொல்லத்தும் கரெக்டாக தான் இருக்கு. ப்ளீஸ் என்ன நம்பு. ஓகே நம்பிட்டேன், அழுவாத. என்ன இன்னும் ஆளே காணோம்? இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணு கொஞ்சம். சரி இப்போ ஒன்றும் ரீசன் இப்போ வெஜிடேரியன் ஆயிட்டேன். நான் எப்படி சாப்பிடுவேன்? அட்டால கூப்பிடுங்க. பார்த்து போனேன். நான் குட்டியாக தான் சாப்பிடுவேன். நான் எப்படி அவ்வளோ பேர் கட்டி சாப்பிடுவேன்? வேணா அதுதான் சாப்பிட்டோம். ஓகே நம்புற வேடம் இருக்கு. நீங்களே முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க யாருன்னு. நான் ஒன்று இதுவே பண்ணல. நீ பண்ணியா? நீயா பண்ணிருப்ப. 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 ஒரே ரிலாக்ஸ் சொல்றீங்க, மண்டை வெடிக்குது. யாரும் பண்ணல, விடுங்க. சிங்கத்தை போய் கேட்டுடலாம். உண்மையை சொல்லு, நீ தானே பண்ண? நான் என்ன பண்ண? உனக்கு என்ன வந்தது? நான் வந்துதா? இது எல்லாத்தையும் மாட்டி கொடுக்குறோம். உன்னை நீ உயிரோட இருக்கணும். பார்க்கலாமா? நீயா நானு பார்க்கலாமே. தெரிய வந்துருச்சு அவனுக்கு. ஆனால் உனக்கே தைரியம் இருக்குதா தெரியல. பெருசா இருக்க நீ. என்னடா என்னாலும் என் கால் சமாளம். நாங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் நீடா பண்ணேன்னு. என்ன பண்ற இப்போ? நம்ம ஜெச்ச. ஆமா நான் ஏதோ பண்ண. உனக்கு என்ன ஒண்ணு? நீ ஏதோ படு, ஏதாட்டு படு. எங்களை விடு. ஏன் தள்ளி ஊற்றிடுவியா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அவனுக்குலாம் படிச்சு போட்டு கொடுத்தா சரியாகும். என்ன சொல்ற பப்பி? நெட்டமா ஒரு ஐடியா மாதிரி தொங்க போட்டுடலாமா? படித்தா போச்சு. எல்லாம் பாருங்க. இதை போய் பண்ணவங்களுக்கு தான் இதான் தண்டனை. பாட்டுக்கோக்கோ. திட்டிட்டு இருக்கிற மழை பெய்ய சான்ஸ் இருக்கு. எல்லாம் கொகை கிட்ட சீக்கிரம் போங்க சரியா? மழை பெஞ்சோடே சொத்து தண்ணி கூட நம்ம மேல பெய்யுது. அப்ப எப்படி மழை பெய்யுது சொல்றீங்க? சொன்னா கேட்கணும். மழை பெஞ்சோன்னு ஓடணும்னு சொன்ன மாதிரி மழை பெய்யுது. சீக்கிரம் ஓடுங்க. நல்ல வேலை எனக்கு கேவ் இருந்துச்சு. இல்லைன்னா நம்மளாம் எங்கே போயிட்டு இருப்போமோ இந்த மலையிலேயே. அதுதான் எனக்கும் தெரியல. நல்ல வேலை இந்த கேவ்லாம். மழை நின்னோடனே எல்லாம் வெளில போயிடுங்க சரியா? எல்லாம் சிங்கத்தை பார்க்க வராங்க. அப்பா வெயில் அடிக்குது. சரி போய் சிங்கத்தை பார்ப்போம். ஓகேவா? நான் திண்டிட்டேன். ப்ளீஸ் என்னை வித்துடுங்க. நான் இனிமே உங்க கூட சேர்ந்து காத்துக்கு நல்லது தான் பண்ணுங்க. அப்போ ஓகே. நீ உங்க ஃப்ரெண்ட் ஆயிடலாமே. சரி நானும் இனிமே உங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறேன். புயல் வட போடு. சிங்கம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு இல்ல? புயல் தான் இன்னைக்கு மாதிரி சொல்றதா? இல்ல சிங்கம் அது மாதிரி சொன்னதே இல்ல. அதான் சொன்னக்கோ. சரி சண்டை போடாதீங்க. ஏற்கனவே கிளைமேட் புயல் வர வேடாக்கிட்டு பயந்து புயல் வந்து நல்லா பேச்சு வச்சுக்காதீங்க. சொன்னதா புயல் வந்துச்சு பாருங்க. எல்லாம் சீக்கிரமா ஓடுங்க. என்ன ஓட்டு? எல்லாரும் என் கொகைக்கு வாங்க. என் கொகையில நிறைய இடம் இருக்கு. சீக்கிரம் வாங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல செடி எல்லாம் பெருசா இருக்குது. ஐ திங்க் நம்ம கொகை பண்டு எங்கேயோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் நம்ம கொக்கையை தேடி போங்க. சரி நம்ம வீட்டு தேடி போங்க. நம்ம வீட்டுக்கு டூர் போகலாம். போய்தான் இப்ப இந்த இடம் பழம் நல்லா இருக்குது. இங்கே வீடு கட்டி தங்கிடலாமா? சொல்லத்துக்கு கேளுங்க. நம்ம வீடுமா எதுவுமே இல்லை. உண்மைதான். மறுபடியும் நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். மலை மேல ஏறி வீட்டுக்கு போறோமே ஆஃப் பண்ணலாமே. பாட்டு யானை கீழே ஊன்றாத. அதெல்லாம் உய மாட்டேன். ஊண்டால படுத்துல ஒன்னா கேட்கணும். பாட்டு படித்து மலை மேல ஏற வேணாம் சொன்னேன். இப்ப ஏட்டனே. ஐயா தண்ணி தேவையா? ஐ டாலி தண்ணி வரக்குது.
போய்ப்பாங்க எங்க போய்ப்பாங்க அது காணுமே. பேசுறீங்களா? போயிட்டீங்க. எவ்வளவு வேலை டைம்னாங்களா? சின்ன வேலையா போயிருந்தோம். சின்ன வேலை பெரிய வேலை எங்களை விட்டுது. சரிங்க, அதான் மனுஷனுங்க. ஓகே, மனுஷன். இப்போ போய் நான் 4 காட்டு ஜட்ஜி கூப்பிட்டு வர போறேன். இப்போ 4 பேர் சொல்ற நாய்க்குட்டி தான் வின்னர். இப்போ உங்க பார்ட்டியை கண்டினியூ பண்ணுங்க. வெயிட் பண்ணு பீப்பு. ஓய் டாலி 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 டாலி. That's sorry.